அனைவருக்கும் சாய்குட்டி சாய் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, ஆடி செவ்வாய் வழிபாடு. பொதுவாகவே ஆடினாலே அம்பாளுடைய வழிபாடு தான். இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே நீங்கள் அம்பாளை நினைச்சு என்னென்ன வழிபாடு செய்கிறீங்களோ அத்தனையும் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆடி செவ்வாயில் உங்கள் கையாலே இந்த மாலையை கட்டி அம்பாளுக்கு போட்டு வேண்டுதல் வைத்தால் நினைத்தது உடனே நடக்கும் என்பது ஐதீகம். செவ்வாய்க்கிழமை என்றாலே அம்பாளுக்கு உகந்த நாள், முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள். ஆனால் ஆடி செவ்வாய் என்பது அம்பாளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள். அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாளை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த செவ்வாய்க்கிழமையில் 2 வகையான வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளலாம். ஒன்று, அம்பாளுக்கு நம் கையாலேயே இந்த மாலையை கட்டி போடுவது. இரண்டாவது, அம்மானுக்கு அர்ச்சனை செய்து, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்றாலே துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். உங்கள் வீட்டின் அருகில் துர்க்கையம்மன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க. துர்க்கையம்மன் சன்னிதானம் என்றாலே உங்கள் வீட்டில் அருகில் எந்த அம்பாள் கோவில் இருந்தாலும் இந்த 2 பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எது வசதியா படுதோ, எது உங்களுக்கு சௌகரியமா படுதோ அந்த பரிகாரத்தை ஒன்று செய்யலாம். நான் சொல்ல போற 2 பரிகாரம் நீங்க செய்யன்றது அவசியம் இல்லை. இந்த 2ல உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த பரிகாரம் நீங்க செய்யலாம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பரிகாரத்தை செய்தால் போதும். முதலாவது பரிகாரம், அம்மனுக்கு உகந்த சிவப்பு நிறம். இந்த சிவப்பு நிறத்தில் பூக்கக்கூடிய செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. அதன் பிறகு விரலி மஞ்சள், வேப்ப இலை நமக்கு தேவைப்படும். இந்த 3ஐயும் வைத்து உங்களுடைய கையாலே மாலை தொடுக்க வேண்டும். வேப்ப இலை, செம்பருத்தி பூ, கஸ்தூரி மஞ்சள், இது 3ஐயும் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து பூ தொடுப்பது போல மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள். துர்க்கை அம்மனுக்கு போடலாம் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது அம்மன் சன்னிதானத்தில் செலுத்தி விடலாம். இந்த மாலையை அம்பாளுக்கு சாத்திவிட்டு அம்பாள் கழுத்தில் போடப்பட்ட மாலையிலிருந்து 3 அல்லது 5 விரலி மஞ்சளை மட்டும் குருக்களிடம் கேட்டு வாங்கி நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். வீட்டிற்கு கொண்டு வந்த விரலி மஞ்சளை பொடி செய்து நைஸாக அரைத்து அந்த மஞ்சளை வீட்டில் இருக்கும் திருமணமாகாத பெண்கள் முகத்திற்கு தேய்த்து குளித்து வர வேண்டும். தோஷங்களில் ஏதேனும் திருமண தடை இருந்தால் அந்த தடை விளங்க இந்த பரிகாரம் ஒன்று போதும். திருமணம் ஆகாத ஆண்கள் என்றால் இந்த மஞ்சள் தூள் லேசாக பன்னீர் கரைத்து நெற்றியில் திலகமாக இட்டுக்கொள்ளலாம். திருமணம் ஆன பெண்களும் இதை முகத்திற்கு பூசிக்கொள்ளலாம். குடும்பத்தில் சுபிட்சம் தரும், மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இது முதல் பரிகாரம். இந்த மஞ்சளை தண்ணீரில் கரைத்து வீட்டின் மூளை முடுக்குகளில் தெளித்தால் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும். முதல் பரிகாரம் நான் சொல்லிட்டேன். இப்ப 2வது பரிகாரம். செவ்வாய்க்கிழமை என்றாலே ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு. அதிலும் ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை செய்து 2 அகல் தீபங்களில் நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்று மனதார உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரம் விலக வேண்டும் அப்படி என்று துர்க்கையம்மனை வழிபாடு செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காக வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம். அர்ச்சனை செய்த கொஞ்சம் குங்குமத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுங்கள். கொஞ்சம் குங்குமத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து நீங்கள் தினமும் விட்டு கொள்ளலாம். சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு கடன் சுமை, சிலருக்கு சுபகாரிய தடை, சிலருக்கு குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பார்கள். இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு துர்க்கையம்மன் வழிபாட்டை இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்யலாம். நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் சில வாரங்களிலே சரியாகும். உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இந்த மேல் சொன்ன 2 பரிகாரத்தை ஆடி மாதம் முடிவதற்குள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் உங்களால் எப்போது முடியுமோ அப்போது செய்யலாம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ இந்த வழிபாட்டை முதல் வாரம் இப்ப நீங்க செம்பருத்தி மஞ்சள் வைத்து மாலையாக கட்டினீங்கன்னா அடுத்த வாரம் குங்கும அர்ச்சனை கூட செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பரிகாரம் மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா ஒன்று கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஆடி செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் செய்யணும். 2 பரிகாரத்தையும் ஒரே நாள்ல செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பரிகாரம் நீங்க மேற்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.